வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 30ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி 25,788 நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி நிஃப்டி பார்த்தீங்கன்னா முதல்ல பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி நிஃப்டி கீழே இறங்கி சப்போர்ட் லெவல் 1ஐயும் ரீச் பண்ணாமல் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி 25,796 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆனது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நமக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்தது. ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்து நமக்கு ஒரு 300 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி நெகட்டிவ்ல மூவ் ஆனது. அதே இது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆயிருக்கு. நமக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிச்சுன்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். கரெக்ஷன் கொடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகி திரும்பவும் ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஹையை உடைச்சிருக்கு, ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. சைட்வேஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, கரெக்ஷன், அப்புறம் சைட்வேஸ் ஆல் டைம் ஹையை உடைச்சு சைட்வேஸ்லேயே நமக்கு மூவ் ஆகி இங்கே நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து இப்போ சைட்வேஸில் திரும்பவும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுமா இல்லை திரும்பவும் நமக்கு மேலே போகுமா அப்படிங்கிறது நம்மளோட இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் நமக்கு தெரியும். அதாவது 25,700க்கு கீழே நிஃப்டி மூவ் ஆக போக ஆரம்பிச்சிருதுன்னா நிஃப்டி இன்னும் கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா திரும்பவும் நிஃப்டி நமக்கு மேலே போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இங்கே பார்த்துட்டு இருக்குது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதி, இரண்டாவது பாதி. முதல் பாதி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 25,907 அப்படின்னு நமக்கு அன்னைக்குரிய ஹையை டச் பண்ணியிருக்கு. அதே இது பார்த்தீங்கன்னா 25,822 அப்படிங்கிறத இரண்டாவது பாதியில் அதோட ஹையை விட கம்மியாகவே நமக்கு நிஃப்டி தொட்டிருக்கு. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 25,739. இதில் பார்த்தீங்கன்னா 25,754. இந்த லோ லெவலை முதல் பாதியோட லோ லெவலை விட இரண்டாவது பாதியோட லோ லெவல் நமக்கு அதிகபட்சம் இருக்கு. இந்த அனலைஸை வச்சு நம்மளோட அடுத்த நாள் ட்ரேடிங்கை நம்ம ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும். மேலும் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனை வச்சு இன்னைக்கோட ட்ரேடிங் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைஞ்சிருக்குங்கிறத நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.